இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவும் பியூட்டிஃபுல்லான நம்ம கிட்ஸுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி ரெட் கலர் சட்னி எப்படி பண்ணுறது பார்க்கலாம். யூஸ்வலாக குழந்தைங்க வந்து வெஜிடபிள்ஸ் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. அதனால் அந்த மாதிரி இருக்க குழந்தைங்களுக்கு நம்ம இது எப்படி சட்னியாக பண்ணி கொடுக்குறதுன்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து ஒரு பெரிய பீட்ரூட் வந்து எடுத்திருக்கேன். ஒரு 3 வெங்காயம் அளவுக்கு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக பூண்டு பல்ல எடுத்திருக்கேன். வெங்காயம் வந்து உங்களுக்கு ஆள் எப்படி குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. தக்காளி ஒரு 3 எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. நம்ம இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். ரொம்பவுமே சிம்பிளான ரெசிபி. நம்ம இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டையும் வெங்காயத்தையுமே அதில் ஆட் பண்ணி நல்லா நம்ம இதை வதக்க போகிறோம். இது நல்லா வதக்கி விடுங்க. இது வதங்கும் போது தான் அது வந்து நம்ம போட்டிருக்க வந்து பீட்ரூட்டோட வாசனையே பசங்களுக்கு வராது. நல்லா இது கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட போகிறோம். ஏன்னா நிறைய குழந்தைகள் பார்த்திங்கன்னா நமக்கு வெஜிடபிளாக கொடுத்தா அதை சாப்பிட மாட்டாங்க. அதனால் நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அந்த கலர் வந்து அவங்களுக்கு ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க 3 தக்காளியும் அதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதங்கட்டும். அளவுக்கு தக்காளி நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு நம்மளோட சட்னி ரொம்பவுமே சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். அதனால் நல்ல தக்காளியை நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்போ இது நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து இதில் பீட்ரூட் ஆட் பண்ண போகிறோம். அதனால் நெக்ஸ்ட் வந்து நம்ம பீட்ரூட் போட்டுக்க போகிறோம். பீட்ரூட் எடுத்து வச்சுருக்க பீட்ரூட் அதில் சேர்த்து அதையுமே நல்லா வதக்கி விட போகிறோம். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லாவே வதங்கணும். அது வதங்கும் போது தான் நம்மளுக்கு சட்னிக்கு ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்போ நான் கொஞ்சமாக வந்து வெறும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்குறனால காரம் எப்பயுமே கம்மியாக போட்டாலே ரொம்ப நல்லதாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட சட்னி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இதை நல்லா ஆற வைக்க போகிறோம். இதை கம்ப்ளீட்டாக நம்ம இப்போ கூல் டவுன் பண்ணிட்ட பிறகு நம்ம சட்னி அரைச்சிடலாம். இப்போ வந்து நல்லா ஆறட்டும். இந்த மாதிரி சட்னி நம்ம வீட்டிலேயே அரைச்சி கொடுக்குறப்ப இது இட்லி, தோசை, சப்பாத்தி நீங்கள் எது கூட வேணால் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா அரைச்சி நம்ம இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ரொம்ப ஃபைனாக அரைக்காமல் ஓரளவு ஃபைனாக அரைச்சா போதும். பாருங்கள் இவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு. இதை நம்ம சூடான இட்லி கூட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் பாய்.